ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/4/2026 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் நாள், ஏகாதசி திதி மாலை 6:16 வரை, பூரம் நட்சத்திரம் இரவு 9:19 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, மனம் அமைதியாக இருக்கக்கூடிய, சில திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள் குடும்பம் மற்றும் தொழிலில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவரை எப்படி பண்ணுறது, அவரை எப்படி பண்ணுறது, செலவு வேற கொஞ்சம் ஓவராக இருக்கே, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமோ? ஆமாங்க, சில பேருக்கு வந்து தாங்க தீரும். அதுக்காக கடனை அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, அல்லது அதிக வட்டிக்கு போய் மாற்றுறது அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காதுங்க. விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபார பெருமக்கள் இன்றைக்கு வேலைக்காரரை அவரவரன்னு நம்ப வேண்டாங்க. ஒரு பெரிய பணங்கள்லாம் கொடுத்து விடுறது, கொள்முதலுக்கு போகிறது அப்படி இப்படின்ற இடங்களில் வேலைக்காரர்கள், உதவியாளர்களை நம்பாமல் நீங்களே நேராக போயிட்டு வர்றது இன்றைக்கு கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மற்றபடி 12ஆம் இடத்துல இருக்கிற சனி விரயச்சனி என்கின்ற 7.5 சனியோடைய ஆரம்ப கட்டம். அப்போ அந்த 7.5 சனி உங்களுக்கு 1.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு விரயச்சனின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் எல்லாமே அடுத்த வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கம் இறுக்கமாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் ஏதாவது தடை இருக்கக்கூடிய அமைப்புக்கான சில அறிமுகங்களை செய்யும் என்பதால் இந்த நேரத்தில் அறிமுகமாகக்கூடிய தொழில் அமைப்புகள், நண்பர்கள் அல்லது தொழில் பார்ட்னர்கள் இவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய், சனி, புதன் இணைந்திருக்கக்கூடிய வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதரர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், ஒரு பிணக்கான சூழ்நிலை, இணக்கம் இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று செய்கிறேங்கிற மாதிரியாக, அல்லது என்னதாக இருந்தாலும் நான் கூட பிறந்தவன் தானே, என் மனசை நீ புரிஞ்சிக்காமல் நீ மட்டும் இப்படி செஞ்சேன்னா நீ தான் மட்டும் பிறந்தியா, நீ பிறந்த அப்பா அம்மாவுக்கு தானே நானும் பிறந்தேன் என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு நிலையில் கொஞ்சம் முட்டல் மோதல் சகோதரர்களிடையே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் பணவரவுகள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நெகட்டிவாகலாம் இருக்காது. தொட்டது துலங்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு கணிதம் சார்ந்த விஷயங்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு மேற்படிப்பு என்ன படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவான சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு படிக்கிறதுல ஆர்வம், பிஹெச்டி பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமான்ட்டு கொஞ்சம் பெரிய அளவில் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் 10ஆம் இடத்துலையும் கூடவே செவ்வாய், சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. தசம அங்காரகா என்கின்ற 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது, எந்த ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரோ அந்த ராசியை அவர் கெடுக்க மாட்டார் தொழில் ரீதியாக அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. பாபர்கள் 2 பேரும் இன்றைக்கு செவ்வாய், சனி 2 பேரும் 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே தொழில் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றையிலிருந்து அப்படியே படிப்படியாக வியாபாரம், தொழில் போன்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. நான் ஒரு பெரிய தொழிலதிபர்லாம் இல்லைங்க. இப்படி சாலையோரத்தில், தெருவோரத்தில் இப்படி ஒரு சின்ன அளவில் ஒரு வியாபாரம் பார்க்குறேன். ஒரு உணவு கடை வச்சுருக்கிறேன், ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறேன். அன்றன்றைக்கு விற்று அப்படி பார்த்தா தான் வரப்போகின்ற இது அமைப்பு, ஒரு வருமானம், வாங்கின கடனுக்கு அப்படி திருப்பி கொடுக்கறது, வட்டியை திருப்பி கொடுக்கறது, சாயந்தரமான வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகிறது, பருப்பு வாங்கிட்டு போகிறதுன்ட்டு ஒரு எளிய நிலையில் இருக்கிறேன் என்பவர்களுக்கு கூட
வருமானங்கள் இரட்டிப்பாக வரக்கூடிய தன்மை, இப்போது செய்யக்கூடிய வியாபார அமைப்புகளை அப்படியே பெருகி செய்யக்கூடிய அமைப்பு. எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே கீழ்நிலையிலிருந்து ஆரம்பித்து தான் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்றதை இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணருவீர்கள். நீங்கள் படக்கூடிய கஷ்ட அமைப்புகள் ஒரு காலத்தில் இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கை கொடுத்தே தீரும். நீங்கள் உயர்விற்கு வருவீர்கள் என்பதற்கான சில நம்பிக்கை ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொழில் ரீதியாக இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் இணைந்திருக்கக்கூடிய நாளாக, தந்தையினால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில பேருக்கு அப்பானால் செலவுகள் வரும். சில பேருக்கு அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள், அண்ணன் இப்படி கேட்குறார், தம்பி இப்படி கேட்குறார், அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது, தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான மனசை உறுத்துகிற சம்பவங்கள் இருக்கும். சிலருக்கு தாய்மாமன் ரீதியிலான ஒரு முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மை, மாமா ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான். மத்தியானத்துக்கு அப்புறம் கிடக்கட்டும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அதை சமாளிச்சிடலாம்ப்பா, இதை சமாளிச்சிடலாம்பான்ற மாதிரி ஒரு தைரியங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு இன்றைக்கு விஷ்ணு பயன், பெருமாள் மேலே இன்றைக்கி பெரிய ஈடுபாடு வரும். பெரிய அளவில் மலைகுனிய நின்ற எம்பெருமான் திருப்பதி வேங்கடவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, அல்லது இந்த திவ்ய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடலாமா, இந்த திவ்ய தேசத்திற்கு போயிட்டு வந்துடலாமான்ற மாதிரியாக ஒரு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வெகு பெரிய அளவில் யோகா தவம் தியானம் மேலே ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 8ஆம் இடத்துல தனாதிபதியான புதன் செவ்வாய் சனி ஆகிய 3 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 8ஆம் இடத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். நல்ல வேளையாக 8ஆம் அதிபதியாகிய குரு இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறார். மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 7இல் இருக்கக்கூடிய கிரகம் வேதையை தரும் என்பதால் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க. சிலருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதிரி நண்பனாகிறது, நண்பன் துரோகம் பண்ணுறது, இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் பாருங்கள். இவர் ஆகவே மாட்டார், இவரை நம்மளை கவுத்தேறுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் தான் நமக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்வார். கேட்டால் மனசாட்சியோடு செஞ்சப்பா, என்ன இருந்தாலும் நீ எனக்கு எதிரி தான், ஆனால் நடக்கிறது என்னமோ சரியா இல்லையா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்பிக்கிட்டு இருப்போம், அவர் தான் பணத்துக்கோ அல்லது வேறு வகையான அமைப்பிற்கோ நமக்கு எதிராக விலை போயிருப்பார். இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சமாக இருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட பரிவர்த்தனை அமைப்புகளில் மறுபடியும் பலமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மனைவி சார்ந்த விஷயங்களில் தான் இன்றைக்கி கடுமையான ஒரு விஷயங்கள் இருக்கும். இளைஞர்கள் பலருக்குமே இந்த கல்யாணம் நடக்குமா, கல்யாணப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்ட்டு ஆப்போசிட் செக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, எதிர்பாலினத்தவரின் மீது சந்தேகங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. ஒரு 20-22 வயசாகுது, அத்தை பொண்ணை விரும்புகிறேன், மாமா பையனை விரும்புகிறேன், அல்லது கல்லூரியில் படித்தவர், காலேஜில் இவர் கூட படித்தேன், அல்லது ஸ்கூலில் இருந்தே ஒரு பழக்கம், இப்போ வேலைக்கு போன இடத்துல இவர் எனக்கு தெரியுது, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு 20-25 வயதுகளில் இருக்கக்கூடிய திருமணமாகாத இளம்பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே திருமணம் சார்ந்த விஷயங்கள்லேயே ஒரு குழப்பங்களை சுற்றி வர வைக்கிற நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் முடிவு என்னமோ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னாலும் கூட குழப்பங்கள் வந்துதானே ஒரு தெளிவுகள் தீர்வுகள் பிறக்கும். ஆக எல்லா நிலைகள்லையும் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நட்பு சார்ந்த விஷயங்களில் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் சில சந்தேக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 2 நாள் இப்படி இருந்தாலும் கூட 3ஆவது நாளில் சமாளிச்சிக்கக்கூடிய நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பரிவர்த்தனையாகி 6ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கி. கடன் ஒளியிற நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் குறிப்பாக அண்ணன் அக்காள் தம்பி தங்கையோடைய கடனை நீங்களே எடுத்து சேர்த்து அப்படியே அடைக்கக்கூடிய அமைப்போல் இன்னைக்கு உண்டு. அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் சகோதரர்களுக்காக நல்ல உதவிகளை செய்வீங்க. பாவம்பா கஷ்டப்படுறாரு, நான் இன்றைக்கி நல்லா தானே இருக்கிறேன், என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவரில் நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் சென்டிமெண்டலானவங்களாக இருப்பீங்க.
ஒரு தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அலங்கார பிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு, கலைகளில் ஆர்வம் இருக்கக்கூடிய அமைப்பு, மிகுந்த நேர்மையான மனசாட்சி இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நல்ல வியாபாரிகள் நீங்கள் தான். வியாபாரத்தில் ஒரு மாதிரியாகவும் குடும்பத்தில் ஒரு மாதிரியாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் போய் பேசுவீங்க, குடும்பத்தில் போய் பேச மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு இரட்டைத்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, சகோதரர்களுக்கு நேர்ந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அவர்களை அதிலிருந்து சிக்கலிருந்து வெளியே எடுத்து வைக்கக்கூடிய தன்மைன்னு துலா ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானமும் தகுதியும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு. ரிஷிகராசிக்காரர்களுக்கு 5, 8 கூடையவர்கள் பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல அட்டமாதிபதியும் செவ்வாய் சனியும் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் பொதுவாக அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? எல்லாரும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. காலையில் பார்த்தா டிவியில் இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, பேப்பரில் அப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு. ஆனால் நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையேன்ற மாதிரி உங்கள் மேலேயே நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத தேவையில்லாத சந்திப்புகள் நடக்கும். இவரை யாரை பார்க்கக்கூடாதுன்னு தள்ளி தள்ளி போயிருந்தீங்களோ, எங்கே போய் லாக் ஆகக்கூடாது, எங்கே போய் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னு இன்றைக்கி போய் கரெக்டாக மாட்டுவீங்க. இந்த மனுஷனை இந்த இடத்துல பார்க்கக்கூடாது, வேறு இடத்துல பார்க்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி பார்க்கக்கூடாது, அவசரமே இந்த ஆள்கிட்ட பண்ணக்கூடாது, இன்றைக்கி இவரை போய் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஒரு பிளான் போட்டால் கரெக்டாக வந்து இந்த மனுஷன் வந்து நிற்கிறான் பாரியா. இந்த மாதிரியாக எதிர்பாராத ஒரு சந்திப்பின் மூலமாக மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். ஆனாலும் சுதாரிச்சிக்குவீங்கன்னு வைங்க. ஏன்னா வந்து ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தானே இருக்கிறார். குருவும் பரிவர்த்தனை ஆகுது இல்லையா? அப்போ முதல்ல ஏதாவது ஒரு தயக்கங்கள் இருந்து, முதல்ல ஒரு தடுமாற்றங்கள் இருந்து, அதன் பிறகு சுதாரித்து கொண்டு அந்த இடத்த ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கிழக்க இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது கொஞ்சம் வருத்தங்கள் இன்றைக்கி வரும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளால் இன்றைக்கி ஏதாவது என்னப்பா சொல்கிறத கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரியான சில விஷயங்களும் இன்றைக்கி இருக்கும். ஆனாலும் முக்கியமாக நல்ல நாள் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி கூடியிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு சார்ந்த விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பேஸ்மெண்ட்லாம் போட்டாச்சு, அல்லது பாதி அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், மீதியை எப்படி பரட்டுறதுன்னு தெரியல. நான் அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரியாக ஒருத்தர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தார், அவரை நம்பினேன், அவர் இப்போ கழுத்தறுத்துட்டார், காலாவாரிட்டார், என்னங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்கின்ற மாதிரியாக முன்னர் நடந்த ஒரு செயலுக்காக இப்போது யோசனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றின கவலைகள் இருக்கும். தூர இடத்துல இருக்கிற அம்மாவை பார்க்கணும், எப்படி பார்க்குறது, அம்மாவை பார்க்குறதுக்கு இந்தந்த தடை இருக்குது, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, பெண்ணாக பிறக்கக்கூடாது, பெண்ணாக பிறந்தால் நான் எப்படி பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மாவை எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி தனுசு ராசிக்கார சகோதரிகள் மனசில் வந்து வேறு மாதிரியான கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குதுங்க. ஆனாலும் ஒரு 4 மணி 5 மணிக்கு பிறகு எதையும் சுலபமாக தீர்க்கக்கூடிய அளவிற்கு அதே மனசுக்குள்ளே ஐடியாக்கள் வந்து விடுகின்ற நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு சுக பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய குடும்பத்தோடு வெளியே சென்று போய் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு, குழந்தைகளோடு வெளியே போயிட்டு கணவன் மனைவியாக போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம், இதை வாங்கிட்டு வருவோம், குடும்பத்திற்கு தேவையான இதை வாங்கிட்டு வருவோம்ட்டு ஒரு சுக பயணங்களும் அமையக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பாக்கியாதிபதியும் செவ்வாய் சனி 2 பேருமே இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாகவே இருக்கிறார். அதுலேயும் பெரிய அளவில் லாபாதிபதியோடு இன்றைக்கு அவர் சேர்ந்திருக்கிறதுனால கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை எப்படி நம்ம வந்து லாபங்களாக மாற்றிக்கிறது. ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே நஷ்டம், கை காசு போட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் இந்த செலவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் இந்த இடத்த வாங்கிட்டேன், தேவையில்லாமல் இதை வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பூட்டி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு விரயம் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு செலவை எப்படி நிறுத்துவது, ஏற்கனவே விரயம் ஆகி போன ஒரு பணவரவை எப்படி திரும்ப சம்பாதிக்கிறது அல்லது திரும்ப எப்படி வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு மனம் போகக்கூடிய
வெற்றிகரமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவிலலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சோதனைகள் வராதுங்க. இன்னும் சிலருக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அவரை சந்திக்கணும், இவரை சந்திக்கணும், நம்மளை விட பணத்தில் பெரியவர், வருமானத்தில் பெரியவர், அந்தஸ்தில் பெரியவர், ஊர் பெரிய மனுஷர், இவரை போய் இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் நம்ம இந்த சூழலில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கி. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி, நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக சகோதரர் குடும்பத்தில் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்ட்டு மற்றவர்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொறுப்புள்ள சகோதரனாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதன் மூலமாக இன்றைக்கு நிம்மதிகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. சொல் பலிதம் வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு 3 வருஷமாகவே வாக்கு சரியில்லைங்க, இன்றைக்கி வா இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்து ஒரு நிறைவான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருத்தமான சம்பளம், பொருத்தமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சிகப்பு நிற பொருட்களால் இன்றைக்கு ஆதாயங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள், பூமியை தோண்டக்கூடிய அந்த ஜேசிபி மாதிரியான இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் கடந்த 3-4 வருடங்களாக இருந்து வந்த அலைச்சல், பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமை, கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுவதற்கான ஆரம்ப அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கூடுதலாகவே இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே புதன், செவ்வாய், சனி சேர்ந்திருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு 7 4ஆம் அதிபதிகள் அப்படியே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டாலும் கூட கொஞ்சம் மனசை எதிர்த்தரப்புக்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே, நமக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா தானே இதை செய்ய முடியும், அதுவும் ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி தானே இது, நம்ம மட்டும் தனியாக செஞ்சிட முடியாதுல்ல, அவரும் இதுக்கு நமக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும்லன்ற மாதிரியாக மற்றவர்களின் மீது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி வேலைக்காரங்களாம் கொஞ்சம் திட்டிகிட்டு இருப்பீங்க. ஏப்பா நான் என்னப்பா சொன்னேன், நீ என்னப்பா செய்கிறேன்ற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக தீர்ந்து கொண்டு வருகின்றனவே என்கின்ற மாதிரியாக ஒரு ஆசுவாச போக்கு ஏற்படும். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, போன மாதம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, இந்த மாதத்திலிருந்து லேசாக இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரியாக உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலேயே இப்போது ஜென்மச்சனி போக ஆரம்பிக்கின்ற சூழலின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே சுணக்கமாக, தடைகளாக, தாமதமாக உணரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து தனுசு ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு எத்தகைய சாதக பாதகங்களை செய்யும்ன்றதை பார்த்துடலாங்க. பாதகங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிறைய சாதகம் இருக்குதுங்க. அருமையான ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குங்க. நினச்சது நடக்கும், லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூடுதல் மதிப்பு மரியாதை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பொருள் வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் தாங்க தொழில் ஆரம்பித்தேன், வேலையை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு நினச்சேன், புதுசாக கிளை, புதுசாக ஒரு டீலர்ஷிப்பு, புதுசாக ஒரு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ஆனால் எதுவுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்குது, உழைக்கிறேன், அதில் எந்த குறையும் இல்லை, வருமானங்கள் நல்லா இல்லை. இப்படிலாம் போன வருஷம் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல வருமானங்கள், குடும்பத்தில் ஒரு புதிய நல்ல நிகழ்வுகள், புதிய வரவுகள், பேரம்பேத்தி, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. புத்தாண்டின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லை. ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் நீடிக்கும். இந்த 3ஆம் இடத்தின் வாயிலாக
அந்நிய இன மத மொழி பேசுகின்ற இடங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரியான நண்பர்களின் மூலமாக வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். போன ஜென்ம சென்னையில் 2018-19 பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவே வராதுங்க. சரி, இப்போது என்ன நடக்கும்னா ஒரு 40-45 நாட்களுக்கு பிறகு ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறாரே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அங்கே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த சில வருடங்களாக 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 7-8 வருஷமாக எதை நினைக்க முடியலையோ, ஒரு லட்சியத்தை நிறைவேற்ற முடியல நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டு. பராபவ தமிழ் புத்தாண்டில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது பலிக்கும், வெளிமாநிலம் போகிறது பலிக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க நான் இருக்கிறேன், நல்லா சம்பளம் வரலைங்க, சம்பளமே சரியாக இல்லைங்க, நல்ல வேலை இல்லைங்க, நான் படித்தது வேற இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறங்க, இந்த மாதிரியான வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடு, இருக்கின்ற மாநிலம், இருக்கின்ற வெளியிடங்கள்லேயே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது பாஸ்போர்ட் விசா போன்றவைகளில் கிளியரன்ஸு, பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மை, கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய தன்மைன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போகிறதுனாலையும் ஒரு 3 மாதத்தில் அதிசாரமாகி 9ஆம் இடத்திற்கு வந்து மறுபடியும் ராசியை பார்க்க போகின்ற காரணத்தினாலேயும் உங்களுடைய ராசிநாதனுடைய இயக்கங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மறைமுகமான பொருள் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இருக்குது. ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஒரு தொழில் பண்ணுறேன், திடீர்னு இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த சான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லம்சமாக ஒரு தொகை கிடைக்கும் போல் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. தொகை கிடைக்கக்கூடிய அமைப்போலும் உண்டு. வருமானம் இவ்வளோ இருக்குது, இதை போய் வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கண்ணு படும், கண் திஷ்டி படும், அடுத்தவர் தப்பாக எடுத்துக்குவாருன்னு வருமானத்தையே மறைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகள் நடக்கும். தொழில் முனைவோர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு வருஷத்திற்காவது போதுமான ஆர்டர்கள், மிஷினை ஓட்டிடலாம், ஆளுங்களை வேலைக்கு வச்சிடலாம், சம்பளம் கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பணவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க பராபவ தமிழ் புத்தாண்டு. நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.